குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தமிழகம் உட்பட 5 மாநில சட்டசபை தேர்தல் ரிசல்ட் இன்று வெளியாகிறது. காலை 8 மணிக்கு ஓட்டு எண்ணிக்கை துவங்கியதில் சுற்றுவாரியாக முடிவுகள் வெளியாகும். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் பெரும்பாலானவை தமிழகத்தில் திமுக கூட்டணி ஆட்சியை தக்க வைக்கும் என தெரிவித்துள்ளன. இதனால் திமுகவினர் உற்சாகமடைந்துள்ளனர். திமுக தலைமை அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. தேர்தல் முடிந்ததும் கொடைக்கானல் சென்ற முதல்வர் ஸ்டாலின் சென்னை திரும்பிவிட்டார். குடும்பத்துடன் துபாய் சென்ற துணை முதல்வர் உதயநிதியும் சென்னை வந்தடைந்துள்ளார். சென்னை வந்திறங்கியதும் நேற்று உடனடியாக முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து முக்கிய விஷயங்கள் குறித்து உதயநிதி ஆலோசனை நடத்தியதாக திமுக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதுகுறித்து அறிவாலய வட்டாரம் கூறியதாவது: தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் சில திமுகவுக்கு சாதகமற்றதாக அமைந்தாலும் தேர்தலுக்கு பின் வெளியான பெரும்பாலான கருத்து கணிப்புகள் திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்றே தெரிவித்துள்ளன. இது கட்சி தலைமைக்கு தெம்பளிக்கும் வகையில் அமைந்துள்ளது. எனவே கொடைக்கானல் சென்று சென்னை திரும்பிய முதல்வர் ஸ்டாலின் புதிய ஆட்சியில் இடம்பெற வேண்டிய அமைச்சர்கள் பட்டியலை இப்போதே தயார் செய்ய துவங்கிவிட்டார். ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் தனக்கு வேண்டப்பட்ட திமுக முக்கிய நிர்வாகிகள் 7 பேரை அமைச்சராக்கும்படி பரிந்துரை பட்டியலை முதல்வரிடம் வழங்கியுள்ளார். இதுபோல தன் ஆதரவாளர்களுக்கு அமைச்சரவையில் முக்கிய துறைகளை ஒதுக்குமாறு ஸ்டாலினிடம் ஒரு பட்டியலை உதயநிதியும் வழங்கியுள்ளார். இன்று ஓட்டு எண்ணிக்கை துவங்கி சில மணி நேரங்களிலேயே லீடிங் ட்ரெண்ட் தெரிந்துவிடும். மதியத்திற்குள்ளாகவே வெற்றி யார் பக்கம் என்பதும் தெளிவாகிவிடும். பெரும்பாலான கருத்து கணிப்புகள் கூறியது போல திமுக ஆட்சியை தக்க வைத்தால் மேற்கண்ட 3 பட்டியல்களையும் ஒப்பிட்டு யாரை அமைச்சராக்குவது, யாருக்கு எந்த துறையை ஒதுக்குவது என்பதை ஸ்டாலின் முடிவு செய்வார் என அறிவாலய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.